குருவே சரணம். குருவின் திருவடிகளே சரணம். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களுக்கு யோகிராம் சுரத்குமார் முதியோர் இல்லத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேர்களுக்கும் வணக்கங்கள் பல கோடி. ஆங்கில ஆண்டு 2024 மே மாதம் 26ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது குரோதி ஆண்டு வைகாசி மாதம் 13ஆம் நாள். இன்று ஞாயிற்றுக்கிழமை. இன்று ஒரு சுப முகூர்த்த தினம். அதே போல் இன்று பார்த்திங்கன்னா சங்கடகர சதுர்த்தி, விநாயக பெருமானுக்கு மிகவும் உகந்த நாள். இந்த மாலை வேளைகளில் நடக்கின்ற அபிஷேகங்கள், ஆராதனைகள், தீபாராதனைகள் இதெல்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும், சங்கடங்கள் தீரும். இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கையில் காலை 5:52 அதே போல் இன்றைய சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள், கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்றைய சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். 26/5/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினர்களுக்கும் உங்களுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 26/5/2024 இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாள். வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள், வாய்ப்புகள் கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றக்கூடிய ஒரு நாளாகவும், அதே போல் வெளிநாடு வெளியூர் சென்றுவதற்குண்டான வாய்ப்புகள், அதன் மூலம் அனுபவங்கள் கிடைக்கும். வண்டி வாகனங்கள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோகம் இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. அரசாங்க வழியில் உதவி எதிர்பார்த்துருந்தீங்கன்னா அந்த உதவிகள் கிடைக்கும். அலுவலகத்தில் உங்களுடைய கருத்துக்களுக்கும் உங்களுடைய திறமைகளுக்கும் கண்டிப்பாக மதிப்பு கிடைக்கும். மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்தவரையும் புதிய புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாக இதெல்லாம் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக இந்த தினம் இருக்கிறது. உலகெங்குமான ரிஷப ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அனைவரிடமே கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா இன்றைய நாள் வெற்றி கிட்டும். கணவன் மனைவியுடையே கொஞ்சம் மனம் விட்டு பேசுவது மிகவும் நல்லது. கருத்து வேறுபாடுகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதே போல் குழந்தைகள் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் வருவதற்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும். மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். கொஞ்சம் பொறுமையாக, பதற்றம் இல்லாமல் நிதானமாக என்ற பணியை செல்லுங்கள், பணியை செய்யுங்கள். அதே போல் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் மிதுன ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் புதிய புதிய நபர்கள் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. இவர்கள் மூலம் ஒரு ஏற்றங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாளாக சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் அமையல, இன்றைய சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடியும். வண்டி வாகனங்கள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். தடைப்பட்ட வருமானங்கள் வந்து சேரும். அரசாங்க வழியில் உதவி எதிர்பார்த்தீங்கன்னா அந்த உதவி கிடைக்கும். வெளிநாடு வெளியூரிலிருந்து வருகின்ற செய்தி மகிழ்ச்சியை தரும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும், பயன்படுத்திங்க. இதன் மூலம் சம்பள உயர்வு, பாராட்டுதல்கள், பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. நினைத்த காரியங்கள் நினைத்தபடி கண்டிப்பாக இன்றைக்கி செய்து முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கடக ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாளாக மனதை உறுத்தி கொண்டிருந்த கவலைகள் குறையும், பிரச்சனைகள் குறையும், ஒரு தெளிவும் நிம்மதியும் ஏற்படக்கூடிய நல்ல நாள். அதே போல் அவங்களுடைய உழைப்புக்கு உண்டான மதிப்பு இன்றைக்கி கிடைத்தே தீரும். தாய் வழி சொந்தங்கள் எல்லாமே உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறைவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் அரசு காரியங்கள் ஏதாவது உதவி எதிர்பார்த்துருந்தீங்கன்னா உதவிகள் கிடைக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செல்வாக்கு சொல்வாக்கு அதிகரிக்கும். மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. இதனால் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் சிம்ம ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதையுமே சமாளிக்கின்ற ஒரு மனப்பக்குவம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கிறது. குழந்தைகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும்.
உடல் ஆரோக்கியம் மேம்பாடு அடையக்கூடிய நாளாக இருக்கிறது. ஆன்மீக பயணங்கள் செல்வதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தெளிவு பிறக்கும். அதே சமயத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். வீடு மனை வாங்குவதில் உங்களுக்கு அதிகமான நாட்டம் இன்று ஏற்படும். அலுவலகத்தில் மேலதிகாரியுடைய ஆதரவு கண்டிப்பாக இன்று கிடைக்கும். உலகெங்கும் வாழும் கன்னி ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தாயினுடைய ஆரோக்கியத்தில் ஏற்றங்கள் இறக்கங்கள் இருக்கும், பார்த்து கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டாக்கா உடல் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சென்று ஒரு பரிசோதனை செய்து கொள்வது மிகவும் நல்லது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுக்கணும். முதலாளியாக இருந்தால் தொழிலாளர் இடத்துல விட்டு கொடுத்து போனீங்கன்னா சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கு லாபங்கள் கிடைக்கும். அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. வெளிநாடு வெளியூரிலிருந்து வருகின்ற தகவல்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். நீண்ட கால திருமணம் வரான அமையற்கு உண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. கேட்ட இடத்துல உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கையில் ஒரு மேன்மை உண்டாகக்கூடிய நல்ல நாள். உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாளாக தடைப்பட்ட பணிகள், திட்டமிட்ட காரியங்கள் எல்லாமே இன்று செயல் வடிவமாகும். உற்றார் உறவினர்களுடைய எண்ணங்களை பற்றி நீங்கள் புரிந்து கொள்வதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதே போல் தொழில் நிமித்தமாக வெளிநாடு வெளியூர் செல்வதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு அனுபவங்கள் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகனம் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். மேலும் அரசாங்க வழியில் உதவி எதிர்பார்த்தீங்கன்னா உதவி கிடைக்கும். நீண்ட நாளாக தடைப்பட்ட வருமானங்கள் கிடைப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பு. உலகெங்கு வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் புதிய நண்பர்கள் அறிமுகமாவாங்க. அவர்கள் மூலம் உங்களுடைய வாழ்க்கை தரம் ஏற்றத்தை தரும். மனதளவில் எதிர்காலம் சார்ந்த சில சிந்தனைகள் உங்களுக்கு வரும். நீண்ட காலமாக முயற்சி செய்திருந்த செயல்கள் இன்றைக்கி எல்லாமே செயல் வடிவமாகும். முயற்சி செய்து மனதிலே வைத்திருந்தது கூடாது, அதெல்லாமே இன்று செயல் வடிவமாகறதுக்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. வண்டி வாகனங்கள் போகும்போது ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. புதிய சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். அதே போல் அலுவலகத்தில் அனைவரிடமே அனுசரித்து போங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவது மிகவும் நல்லது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. உலகெங்கும் வாழும் தனுசு ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெளிநாடு வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு ஒரு படிப்பினையை தரும், அனுபவத்தை தரும், ஆதரவை தரும். அதே போல் உங்களுக்கு அனைவருடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. பிற மொழி பேசும் மக்கள் மூலம் உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். உற்றார் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. தடைப்பட்ட செயல்கள் எல்லாமே செய்து முடிப்பீங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதுலையுமே தடுமாற்றம் இல்லாமல் பதற்றம் இல்லாமல் அலுவலகத்தில் வேலை செய்தீங்கன்னா உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். சமுதாய பணிகளில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு மதிப்பு மரியாதைகள் கொடுக்கின்ற நாளாக இருக்கிறது. அலுவலகத்தில் அந்த அனைவரையும் அனுசரித்து போவது நல்லது. வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் மகர ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி கூட ஒற்றுமை தேவை. மனம் விட்டு பேசுங்க, இல்லைன்னா பிரச்சனை வரும். குழந்தைகளிடத்தில் அனுசரித்து போங்க. அரசாங்க வழியில் உதவி எதிர்பார்த்தீங்கன்னா உதவி கிடைக்கும். தடைப்பட்ட வருமானங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வண்டி வாகனங்கள் போகும்போது தயவுசெய்து பொறுமையாக போங்க. அதே போல் கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட்டு கரெக்டான நேரத்துக்கு தூங்குனீங்கன்னா உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படாது. அலுவலகத்தில் சக ஊழியர்கள் மேலே இடத்துல அனுசரித்து போங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கிறது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அனுசரித்து விட்டு கொடுத்து பொறுமையாக போனீங்கன்னா ரொம்ப நல்லது. உலகெங்கும் வாழும் கும்பராசினியர்களே, வெளிநாடு வெளியூரிலிருந்து வருகின்ற செய்திகள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் வரும். மகிழ்ச்சியை தரும், சந்தோஷத்தை தரும். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. தாய் வழி சொந்தங்கள், தந்தை வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. பூர்வீக சொத்துக்களிலிருந்து வந்த பிரச்சனை உங்களுக்கு குறையும். ஏதாவது விற்காமல் இடம் இருந்தால் நல்ல விலைக்கு விற்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். புதிய நுட்பங்களை நீங்கள் கையாளுவீர்கள். அதே போல் முயற்சிகள் ஏதாவது செய்து வச்சுருந்தீங்கன்னா அது எல்லாமே செயல் வடிவமாகக்கூடிய ஒரு நல்ல நாள். வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மீன ராசினியர்களே,
இந்த நாளை பொறுத்தவரைக்கும் வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் விலகும். நீண்ட நாளாக வருமான தடை இருந்தாக்கா அந்த வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. புதிய புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. சமுதாய பணியில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு பாராட்டுகள் அதிகரிக்கும். வெளிநாடுகளில் இருந்து வருகின்ற செய்திகள் மகிழ்ச்சியாக இருக்கும். வெளிநாட்டுக்கு வேலை தேடியவர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அலுவலகத்தில் இடமாற்றம், வேலை மாற்றம் எல்லாம் நீங்கள் எதிர்பார்த்துருந்தீங்கன்னா அது எல்லாமே நல்லபடியாக முடியும். திடீர் பயணங்கள் உங்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை கிடைக்கும். திட்டமிட்ட பணிகள், திட்டமிட்ட காரியங்கள் எல்லாமே கண்டிப்பாக செயல்படுத்துவீர்கள். நேயர்களே, நாங்கள் ஒரு முதியோர் நடத்தி வருகிறோம். அதே போல் அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்யணும்னு நினச்சா தயவுசெய்து செய்யுங்க. இந்த நாள் அனைத்து ராசி நேயர்களுக்கும் ஒரு நல்ல நாளாக, இனிமையான நாளாக, ஒரு பொன்னாளாக இருக்க எல்லாம் வல்ல பகவானை வேண்டிக்கிறேன். நாங்கள் ஜோதிடம், சோழி பிரசனம் சிறந்த முறையில் பார்க்குறோம். தேவைப்படுவோர் தயவுசெய்து தொடர்பு கொள்ளவும். நேரில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். योगीराम शरत कुमार, योगीराम शरत कुमार, योगीराम शरत कुमार, जय गुरु राया।